ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் டென்ஷனே இல்லாமல் ஈஸியாக ரிலாக்ஸாக செய்யறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும்போது இதே மெத்தடில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 6 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் இஞ்சியை போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூட அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு, நல்லெண்ணெய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். எண்ணெய் மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வச்சிங்க அப்படின்னா 6 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, நிறமும் மாறாது. கொஞ்சம் கூட வாட்டர் சேர்க்காம அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் அரைக்கும் போது வாட்டர் மேக்ஸிமம் தேவைப்படாது. அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லையும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக துணிக்காய வைக்கிற கிளிப்பும் டபுள் சைட் டேப்பும் தான் எடுத்திருக்கேன். டபுள் சைட் டேப்லேயே 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டபுள் சைட் டேப்பை பார்த்து எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த டைப்பில் இருக்கிற டபுள் சைட் டேப்பை நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கூட கலண்டு வராது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எந்த இடத்துல ஒட்டுறோமோ அந்த இடத்துல நல்லா பர்ஃபெக்டாக நல்லா ஸ்டிக் ஆகும். இதை வந்து நான் வார்ட்ரோப்பில் தான் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். டோர், விண்டோ, பீரோ இந்த மாதிரி எங்கே வேணுனாலும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குழந்தைங்களுடைய டை, ஐடி கார்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் அவசரமாக தேடாமல் ஒரே இடத்துல இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹூக் டைப்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால லைட் வெயிட்டட் மட்டும் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏதாவது பொருள் கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுடைய ஹேண்ட்பேக் கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கர்ச்சீஃப்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் பீரோ உள்ள கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிச்சனில் சிங்க்குக்கு நியர்பையில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிச்சன் டவல்லாம் கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டைப்பாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாக்ஸ் எல்லாம் நம்ம மடித்து வைப்போம், ஆனால் மிஸ் ஆயிரும். செட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் டைமில் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம துணி யூஸ் பண்ணி வடிகட்டுவோம் இல்லையா, பாத்திரங்களில் இந்த மாதிரி துணியை போட்டு வடிகட்டும் போது வலிக்கு உள்ளே விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. துணிக்காய வைக்கிற கிளிப்பை 4 சைடும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாத்திரத்துக்குள்ளே துணி வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு இது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வடிகட்டி இல்லாத டைமில், அப்படி இல்லைன்னா துணியில் நம்ம யூஸ் பண்ணி வடிகட்ட போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால்லாம் எடுக்கும் போது இந்த டிப் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி யூஸ் பண்ணி மில்க்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணி தான் வடிகட்டுவோம் இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு சுத்தமாக வடிகட்டி வரும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சீப்பில் இருக்கிற அழுக்கு, பிசுபிசுப்பு தன்மை இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீப்பை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கீழே கொட்டிடும். க்ளீன் பண்ணும்போது அடியில் ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லைனா பழைய பேப்பரோ இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. டேரெக்டாக சிங்க்லேயே வச்சு வாஷ் பண்ணாமல் அடியில் ஒரு பேப்பர் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாமே பேப்பரில் பட்டுரும். அதை தூக்கி நம்ம தூர போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால அழுக்கு மட்டும் இல்லை, பிசுபிசுப்பு தன்மையும் சுத்தமாக இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா க்ளீனாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற கத்தி, சிசரில் ஷார்ப்னஸ் கம்மியாயிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் சிசர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்மூத் ஆகிறதுக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பரை உருட்டிட்டு இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஷார்ப்னஸும் அதிகமாகும், நல்லா வந்து ஸ்மூத்தாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிசர் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஸ்மூத்தான மாதிரி இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பரை கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஷார்ப்பாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் மழைக்காலமாக இருக்கிறதுனால உப்பெல்லாம் நீத்து போன மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச வத்தலை உப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீத்து போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்ணாடி பாட்டில், ஜாடி இல்லைனா மண் சட்டின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, காஞ்ச வத்தல் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சமாக ஆயில், பட்டர் சேர்த்து சூடானதும் பிரிஞ்சி இலை, ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சாப் பண்ண கார்லிக்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், கேரட், கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 3 டைப் ஆஃப் சாஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் மசாலா பொருட்களையும் மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா எல்லாமே பாஸ்தாவில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பாஸ்தா வேக வச்சு அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். சீஸியாக சாப்பிட்றது பிடிக்கும்னா மொசரல்லா சீஸை ஓவர்லோட் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு அவனில் வச்சு பேக் பண்ணீங்க அப்படின்னா செம்ம சீஸியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1 ரூபி ஷாம்பு ஒரே ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹேர் கண்டிஷனர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துட்டு அதில் 3/4 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல லிக்விடான கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் சாதம் வடிச்சிருக்கிற கஞ்சியை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். வாஷிங் மிஷினில் துணி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து போட்டிருக்கேன். வெள்ளை துணியாக இருக்கட்டும், கலர் துணியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒன்றாவே நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். காட்டன் கிளாத் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இது காட்டன் கிளாத்தை நீங்கள் துவைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற லிக்விடை அப்படியே ஊற்றிடலாம். ஒரு டைம் வாஷிங் மிஷின் போடுறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 துணி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். வாஷிங் பவுடர் லிக்விட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மூடி அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இதையே நம்ம அப்படியே ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 10 to 15 துணிக்கு ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் அளவுக்கு ரெடி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள். துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மோஸ்ட்லி மெஷின்லலாம் துணி போட போகிறோம் அப்படின்னா காலருக்கு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு தான் மெஷின்குள்ளே போடுவோம் இல்லையா? ஆனால் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி துவைக்கிறப்போ நீங்கள் டைரெக்டாக அப்படியே மிஷின்குள்ளே போட்டுடலாம். தனியாக காலருக்கு ப்ரஷ் போடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஒரே ஒரு டைம் இந்த லிக்விட் ரெடி பண்ணி நீங்கள் துணியை துவைச்சி பாருங்கள். காலரில் இருக்கிற அழுக்கு நல்லா போகும். துணியை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். மோஸ்ட்லி மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய சுருக்கம் விழும். ஆனால் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் மிஷினில் துணி துவைச்சாலும் சுருக்கம் விழாது. இதில் நம்ம கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே காய போடும் போதே கையால் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அயன் பண்ணுற வேலை கூட நமக்கு இருக்காது. கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்கவே இருக்காது. ஸோ காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். உலர் திராட்சையில் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா மழைக்காலத்தில் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி பிசு பிசுப்பான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக கோட் பண்ணாலே போதும். ரொம்ப போடணுன்ற அவசியம் இருக்காது. லைட்டாக தூவிட்டு கோட் பண்ணாலே போதும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மளிகை பொருட்கள்லாம் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எந்த மளிகை பொருட்களை பாக்ஸில் போடுறோமோ அந்த கவர்லேயோ இல்லை பாக்ஸ்லேயோ அதோட நேம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இல்லாத டைமில் நம்ம கிச்சனை யூஸ் பண்ணி வேறு யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேமை கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செலஃபன் டேப்பை கட் பண்ணி ஒட்டுறதை விட ஃபஸ்ட்டு செலஃபன் டேப்பை கட் பண்ணிவிட்டு அதோடைய சென்டரில் அந்த நேமை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் பாக்ஸில் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கிச்சனை நம்ம யூஸ் பண்ணும் போது எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியும். நம்ம இல்லாத டைமில் வேறு யாராவது சமைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில பொருள் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். செலஃபோன் டேப்பை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாக்ஸில் இருக்கிற அட்டையை கொஞ்சம் இந்த மாதிரி மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா
கொஞ்சம் மேலால் விட்டுட்டு நீங்கள் ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தோசை மாவு இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே பாத்திரம் கழுவுற லிக்விட் ஒரு 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பவுலில் கொலுசை போட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விடை இதில் ஊற்றி நல்லா டிப் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்குகள் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நம்ம தேய்க்கும் போது அதில் இருக்கிற அந்த கருமை நிறம் எல்லாமே கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். பழைய வெள்ளி நகைகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கருத்து போயிடுச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா புதுசு போல் நல்லா பளிச்சுன்னு நல்லா பளபளன்னு இருக்கும். ஆல்ரெடி இதுக்காக நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும், நல்ல பளிச்சுன்னு இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற பழைய வெள்ளி பொருட்களை புதுசாக மாற்றுறதுக்கு கொஞ்சமாக புளிச்ச தயிரும் பழைய மாவும் இருந்துச்சுன்னா போதும். கடைசியாக நம்ம தோசைலாம் சுட்டதுக்கப்புறமா அந்த மாவு வச்சுருப்போம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கொஞ்சமாக தயிர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக எந்த லிக்விடும் சோப்பும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே முட்டையை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக நம்ம செய்கிற ரெசிப்பிலேயே முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அது கெட்டு போயிருந்தது அப்படின்னா நம்ம செய்கிற அந்த பொருளே வீணாக போயிடும். இப்போது முட்டை பொடிமா செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும் போது இந்த மாதிரி சில்வர் கடாயெலாம் நம்ம யூஸ் பண்ணி பொடிமாஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடாயில் ஒட்ட ஆரம்பிக்கும், சீக்கிரமாக அடிப்பிடிச்சா மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முட்டையும் பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் வரும். முட்டையில் ஏதாவது ட்ரையாக ரெசிபி பண்ணுறீங்க அப்படின்னா கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின வெங்காயம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெப்பர், ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே முட்டை ஆம்லேட்லாம் செய்யும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே முட்டை ஆம்லேட் செய்யும் போது கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கடலை மாவும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள். நம்ம செய்கிற முட்டை ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். சில நேரங்களில் முட்டை ஆம்லேட்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட சாஃப்ட்னஸ் போயிடும், அடியில் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிபி பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, உளுந்து, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. 3 பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் காராமணி காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கூடவே கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பில்லோ கவர் தான் எடுத்திருக்கேன். இது 2 விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சடனாக கெஸ்ட்டுங்க யாராவது வந்துட்டாங்கன்னா பில்லோ பத்தலை அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மக்கிட்ட பெட்ஷீட்ஸ், பழைய காட்டன் சாரீஸ், ரேஷன் கடையில் கொடுக்குற சாரீஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாமே எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு பில்லோக்குள்ளே போட்டுட்டு நம்ம பில்லோ மாதிரி ரெடி பண்ணி அந்த டைமுக்கு நம்ம எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இது இன்னொரு விஷயத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் எல்லாமே நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா களைச்சி போட்டுருவாங்க. ஸோ அங்கே இங்கேன்னு கிடக்கும். ஸோ ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய பில்லோ கவர்ஸ் இருந்தால் கூட மொத்தமாக எல்லா பெட்ஷீட்ஸையும் மடித்து ஒரே இடத்துல வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பில்லோ கவர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெட்ஷீட் எல்லாம் மடித்து ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பழைய பெல்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு கம்பி இருக்கும் இல்லையா, அது உடஞ்சி போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெல்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உடஞ்சி போன யூஸ் இல்லாத பெல்ட்டை நம்ம அப்படியே போட்டு வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வைக்காமல் இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பெல்ட்டை இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து போட்டுட்டு சென்டரில் நம்ம யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ் எல்லாத்தையுமே மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பெல்ட்டால் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க.
டெய்லியுமே பெட்ஷீட்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு மடித்து வைப்போம். குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா கலைச்சி போட்டுருவாங்க. நமக்கு வேலையும் ரொம்ப அதிகமாகிடும். கை தவறி கீழே விழுந்தால் கூட பெட்ஷீட் எல்லாம் கலைஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்ஷீட்டையும் மொத்தமாக மடித்து யூஸ் ஆகாத வேஸ்ட் பெல்ட்டில் நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி டைட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து கீழே போட்டாலும் அது கலைஞ்சு போகாது. அங்கே இங்கேன்னு இல்லாமல் ஒரே இடத்துல அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் பெல்ட்டை வந்து இங்கே டைட் பண்ணாலே போதும், அது கலைஞ்சு வரவே வராது. இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் டைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி துணி காய வைக்கிற கிளிப்போ இல்லைனா சணல் கயிறோ போட்டு நீங்கள் டைட் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெல்ட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி லைட்டாக மாட்டி விட்டாலே போதும், சுத்தமாக கழண்டி வரவே வராது. ஸோ யூஸ் பண்ணாத உடஞ்சி போன பழைய பெல்ட் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு அகெயின் இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் 2 லவங்கம் வச்சு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட வெளியில் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா மடித்து எடுத்துக்கோங்க. வாங்கி வைக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக பதத்து போன மாதிரி ஆகிடும். அதிகமான குவான்டிட்டியில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதில் இந்த மாதிரி லவங்கத்தை மடித்து உள்ளே போட்டு வச்சுருங்க. சீக்கிரமாக பதத்து போகாமல் வாங்கும் போது எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்கோ அதே மாதிரி. லவங்கத்தை டைரெக்டாக உள்ளே போட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல் வரும். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் மடிச்சுட்டு உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி கலராக கிளிட்டர்ஸ் டைப்பில் நம்ம பேங்கிள்ஸ்லாம் வாங்கி போடுறோம் அப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே கையில் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கையில் அந்த கலர்லாம் கூட அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த கவரில் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளிட்டர்ஸ் இருக்குன்னு. ஓப்பன் பண்ணும்போதே அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக போட்டு விட்டுறலாம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் சேர்த்துட்டு இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே அதில் டிப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இதை போடும் போதே உள்ளே அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிட்டர்ஸ் எல்லாமே மொத்தமும் அந்த வாட்டரில் அடியில் போய் தங்கியிருக்கும். அதே மாதிரி லைட்டாக வந்து கலர்ஸ் எல்லாமே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கையில் ஒட்டும் இல்லையா, அந்த கலர் எல்லாமே இந்த தண்ணியில் அப்படியே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால கலர் எல்லாம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா ஃபேடான மாதிரி ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கையில் எந்த அளவுக்கு கலர் ஒட்டுதோ அது மட்டும் தான் வெளியில் வரும். ஸோ எப்போ வளையல் வாங்கினாலும் இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குட்டி குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நல்லா பஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா இடத்த வந்து ரொம்ப அடைச்சா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ராக் வேணுனாலும் ஒரே இடத்துல அடுக்கி வைக்கலாம். ஸோ இடத்த வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. ஃப்ராக்கை நல்லா விரிச்சிட்டு கீழே ஃபஸ்ட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா மடிச்சிருங்க. மேலே வந்து ஸ்லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு மடிப்பு மடிச்சுட்டு கீழே ஒரு மடிப்பு மேலே ஒரு மடிப்பு இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி நல்லா மடிச்சிருங்க. பேக் சைடில் கட்டுறதுக்கு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இந்த ஃப்ராக்கை வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் பேக் சைடில் அப்படியே நான் காட்டுற மாதிரியே இந்த மாதிரி பேக் சைடில் விட்டு எடுத்து அதை அப்படியே வந்து ஒரு நாட் மாதிரி போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து அழகாக பேக் பண்ணி மடித்த மாதிரி ஆகிடும். ஃப்ராக் எவ்வளோ பஃப்னு இருந்தாலும் இந்த ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சிங்கிள் லேயரில் மடித்த மாதிரி இருக்கும். சூட்கேஸில் வச்சு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ராவலிங் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வார்ட்ரோப்பில் ஒரே ரோவில் 5 ஃப்ராக் வைக்கிற இடத்துல நீங்கள் 10 ஃப்ராக் கூட வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேர்க்கடலையில் நம்ம தோலெல்லாம் உரிக்கிறோம் அப்படின்னா அந்த தோலெல்லாம் நம்ம ஊதும் போது வீடு ஃபுல்லாக குப்பையான மாதிரி ஆகிடும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி பாலிதீன் கவரில் ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 2 அடி அடித்தோம் அப்படின்னா தோல் எல்லாமே தானாக உறிஞ்சு வந்துடும். இப்போ இதில் பாருங்கள், அதில் இருக்கிற தோல் எல்லாமே தானாக நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக வந்து தோல் தனியாக இந்த வேர்க்கடலையை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு பூரி கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. பூரி கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக வந்து ஒரு சலிச்சோம் அப்படின்னா தோல் தனியாக இந்த வேர்க்கடலை தனியாக வந்துடும். ஸோ வேர்க்கடலையை எப்போல்லாம் நீங்கள் தோல் உரிக்கிறீங்களோ அப்போ இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடே குப்பையாகாமல் நமக்கு க்ளீனிங் வேலையும் ரொம்ப அதிகமாகாமல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோலில் அடியில் கொஞ்சம் வேர்க்கடலை அப்படியே ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தனியாக எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் போட்டு சும்மா லைட்டாக 2 பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தட்டினோம் அப்படின்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே தனியாக வந்துடும், அந்த வேர்க்கடலை எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம்.
ஸோ பாலிதீன் கவருக்குள்ளேயே நம்ம வச்சு செய்கிறப்போ குப்பை எல்லாமே அந்த கவர்லேயே போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க நோட்டில் எழுதும் போது பேப்பர் காற்றுல பறந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணிக்காய வைக்கிற கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அட்டையோடு சேர்த்து இந்த மாதிரி நோட்டை வந்து கிளிப் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா காற்றுல பறக்காமல் இருக்கும். அவங்களுக்கும் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு சரியான மெத்தடில் சரியான அளவுகளோட சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் 2 கப் அளவுக்கு வாட்டரில் கொஞ்சமாக கீ சேர்த்து லைட்டாக பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்குறப்போ ஒட்டாமல் உதிராமல் வரணும். அதுதான் சரியான பக்குவம். 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்ப அச்சுக்குள்ளே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு மாவு வச்சு பிழிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். இடியாப்பத்துக்கு பிழியும் போது மாவு உதிரக்கூடாது. கை வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்து விடுற மாதிரி இருக்கணும். இதுதான் சரியான பக்குவம். மோஸ்ட்லி இடியாப்பம் பிழியும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிழிகிற மாதிரி இருக்கும் இல்லையா? எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த மாவில் நீங்கள் பிழிஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இது கூட சிக்கன் கறி, மட்டன் கறி, கடலைக்கறி, வெஜ் குருமா, ஆட்டுக்கால் பாயான்னு வச்சு சர்வ் பண்ணும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சில்வர் பாத்திரங்களை நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி உப்பு பூத்தா மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மூடி வினிகரை பாத்திரத்தில் சேர்த்து எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை சாதாரண ஏதாவது பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு அகெயின் வந்து கொஞ்சமாக வந்து வினிகரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் நல்லா காஞ்சிருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து நல்லா தொடச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அகெயின் வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் தெரியுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இப்போ நான் அப்படியே வந்து தொடச்சிட்டு அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் வந்து சுத்தமாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணுற சில்வர் பாத்திரங்களை வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாப்பாடு தட்டில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நம்ம சிங்கில் போட்டோம் அப்படின்னா சிங்க் அப்படியே அடைச்சிரும். அது அடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நைட்டு வந்து மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுப்போம். ஸோ அழுக்காக இருக்கிற அந்த மிக்ஸி ஜாரில் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சிங்க் வந்து அடைக்காமல் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த பாத்திரங்களில் இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக டேப் வாட்டர் இதில் உள்ளே ஊற்றிட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் தான் ஆகும். அது அடித்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து சிங்கில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக தொடர்ந்து விட்டுட்டிங்க அப்படின்னா சிங்க் வந்து அடைக்காமல் பார்த்துக்கலாம். கிச்சனில் கண்டிப்பாக நம்ம டஸ்ட்பின்லாம் வச்சுருப்போம் இல்லையா? மோஸ்ட்லி கிச்சனில் பேட் ஸ்மெல் வரது அந்த டஸ்ட்பின்ல இருந்து தான். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம டஸ்ட்பினில் போடும்போது லைட்டாக அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுவே வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உணவுப் பொருட்களை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம சிங்கில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார், டிஃபன் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டெய்லியுமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எடுத்துகிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ்கெட் வந்து ரொம்ப லூஸான மாதிரி ஆகிடும். நம்ம அந்த பொருளை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. இதை நம்ம எடுக்காமல் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உள்ளே வந்து ஃபங்கல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த கேஸ்கெட் எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோயிஷ் கலராக இருக்கும். அப்படி இல்லைனா உள்ளே வந்து லைட்டாக பிளாக் கலரில் படிஞ்ச மாதிரி இருக்கும். இதை ப்ராப்பராக எப்படி வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் பாத்திரம் கழுவுற லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேஸ்கெட் எல்லாத்தையுமே போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இது கூடவே குக்கரில் நம்ம யூஸ் பண்ணுற விசிலையும் இது கூட போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா இதில் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே தானாக கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். டூத் ப்ரஷ் வச்சு ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மட்டன் வேக வைக்கும் போது அதில் கொஞ்சமாக தேங்காய் சிரட்டையை போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா மட்டன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். மண்சட்டியை நம்ம வாங்கின புதுசில் சீசனிங்லாம் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற மண்சட்டியில் இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மண்சட்டியை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா உள்ளேருந்து எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த ஆயிலை ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா தொடச்சி விட்டுடலாம். தொடர்ந்து சட்டியை சூடு பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வர ஆரம்பிக்கும். அதை தொடச்சிட்டே இருங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ரிப்பீட்டடாக ஒரு 3 டைம்ஸ் கிட்ட இதே மாதிரி பண்ணுங்கள். இதிலேருந்து வெளியில் வர ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமைக்கும் போது சேர்க்குற ஆயில்லாம் இந்த மண்சட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே குடிக்க ஆரம்பிக்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றினாலும் அந்த எண்ணெய்லாம் காணாமல் போயிடும். அதே மாதிரி மண்சட்டியில் குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா குழம்பு வந்து சீக்கிரமாக அந்த மண்சட்டி உறிஞ்சிரும். இப்போ இதில் சாதம் வடித்த கஞ்சி தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து நல்ல நுர மாதிரி பொங்கி வந்ததோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த கஞ்சி தண்ணி அப்படியே இந்த சட்டிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஆயில் வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்தது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைம் ரொம்ப லைட்டாக தான் வரும். இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் கிட்ட ரிப்பீட்டடாக பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆயில் வர்றது ஸ்டாப் ஆகிடும். மண்சட்டி வாங்கின புதுசில் உடனே யூஸ் பண்ணாமல் அதை கொஞ்ச நாளைக்கு சீசனிங் பண்ணி நல்லா பழக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பெல்லாம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த மண்சட்டி நல்லா உறிஞ்சு போயிடும். அந்த குழம்பெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். எங்கடா இதில் இருந்த குழம்ப காணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சீசனிங் பண்ணிக்கோங்க. வாங்கின புதுசுலேயும் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா ரொம்ப வருஷம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மண்சட்டியில் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த பிரச்சனை சரியாயிரும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கத்தியில் கொஞ்சமாக லெமன் ஜூஸை அப்ளை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை கட் பண்ணும்போது அதில் ஒரு விதமான வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஸோ கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக லெமன் சாரை தடவி விட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வெண்டைக்காயில் பொரியல் வறுவல்லாம் செய்யும் போது அதிகமான குவான்டிட்டியில் வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லெமன் ஜூஸும் சுகரும் சேர்த்து நல்லா வதக்கிறதுனால அதில் இருக்கிற வழுவழுப்பு தன்மை சீக்கிரமாக போயிடும். ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும் இல்லையா, அது இருக்காது. அதே போல் வெண்டைக்காய் பொரியலோ இல்லை வறுவலோ செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். கருவேப்பிலையில் நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி பாலிதீன் கவரில் டேக் போட்டு கொடுப்பாங்க. இதை அப்படியே வைக்கிற வரைக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுகி போய் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாலிதீன் கவருக்குள்ளே கொஞ்சமாக ஏர் ஃபில் பண்ணி அதில் டேக் போட்டு நல்லா டைட்டாக அவங்க கட்டிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நல்லாயிருக்கும். அதை ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அழுகி போய் கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்த உடனே அந்த பாலிதீன் கவர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா விரித்து போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரம் எல்லாம் சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஃபேன் காற்றுக்கு அடியில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து காஞ்சிரும். உள்ளே இந்த மாதிரி அழுகி போனது, இந்த மாதிரி காஞ்சி போனது, அது எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கழுவிட்டு இந்த மாதிரி தட்டில் நல்லா பரத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபேன் காற்றுல நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதை சுத்தமாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஸ்டோர் பண்ணும்போது இந்த காம்போடு சேர்த்து தான் ஸ்டோர் பண்ணணும். காம்புலேருந்து பறிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம ஏதாவது பொருள்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காம்புகளோட கருவேப்பிலையை வச்சு நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் தெரியவே கூடாது. அந்தளவுக்கு நல்லா சுருட்டிட்டு நல்லா ஃபாயில் பேப்பரை அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக ஒட்டிக்கும். கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காம்பிலேருந்து பறிச்ச கருவேப்பிலை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபாயில் கவரில் ஏதாவது பொருளை நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, ஃபுட்டோ இல்லைனா வந்து ஸ்வீட்ஸோ ஏதாவது வாங்கியிருந்தோம், இல்லை மசாலா பொருட்கள் கூட வாங்கும் போது இந்த மாதிரி கவர்லாம் கிடைக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலைகளை இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் போட்டு நல்லா டைட்டாக மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அழுகி போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மடிச்சுட்டு துணிக்காய வைக்கிற கிளிப்பை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க. இது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிளிப் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால ஏர் டைட்டாகவும் இருக்கும். ஸோ பொருளும் வந்து கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் ஃப்ரிட்ஜில் அதிகமான பொருள் வச்சுருக்கோம், வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிளிப்பை இந்த மாதிரி டோரில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா வச்சா மாதிரியும் இருக்கும், இடத்த அடைக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் இல்லாத டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மிளகாயை யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய விதைகளையும் காம்புகளையும் தூக்கி போட்டுருவோம். ஆனால் இனிமேல் தூக்கி போடாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த காம்பையும் விதைகளையும் ஒன்றா சேர்த்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இதில் ஒரு மூடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டரும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இதில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கிரும். இந்த காரெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி நல்லா காட்டமாக இருக்கும். இதில் நெடியே பார்த்திங்கன்னா மூக்குக்கு நல்லா ஏறும். ஸோ அந்தளவுக்கு நல்லா காட்டமாக மாறிடும். 1 மணி நேரம் கழித்து இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணும் போதே தெரியும், அந்த மிளகாயுடைய அந்த கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதோடைய காரத்தன்மையும் அந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். ஒரு மாதிரி லைட் ரெட்டிஷ் கலரில் இருக்கும். ஸோ பார்த்தாலே தெரியும். இந்த மிளகாயுடைய எசன்ஸ் இதில் இறங்கியிருக்கிறதுனால அந்த கலரும் நல்லா பார்க்குறதுக்கு தெரியும். கை வச்சாலே எரியும். அந்தளவுக்கு நல்ல காட்டமாக இருக்கும். இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு அப்படி இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் அதோடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையான லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இது 3 விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம். வீட்டில் பல்லி கரப்பாம்பூச்சியுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிற இடங்களில் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த நெடிக்கு பல்லி கரப்பாம்பூச்சிகள் சுத்தமாக வரவே வராது. அதே போல் வீட்டில் செடியெல்லாம் வளர்க்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் பூச்சி அரிச்சா மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பூச்சி அரிச்சா மாதிரி ஆகாது. இது செடிக்கு ஒரு நல்ல உரம் மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதே போல் சிங்க்குக்கு அடியில் அந்த பைப் போகும் இல்லையா, அந்த இடத்துலலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. கரப்பாம்பூச்சியுடைய தொல்லைகள் இருக்காது. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறமா சிங்க்கில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த வழியாக குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் வராது. ஸோ இதை யூஸ் பண்ணி பல்லி கரப்பாம்பூச்சியை ஒழிச்சு கட்டினாலே போதும். வீடு நல்லா சுத்தமாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க பல்லியை விரட்ட டிப்ஸ் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெக்ஸ் போடுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய கார்னரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூக்கு கிட்ட ஒரு சின்ன புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கண்டினியூஸாக போடுறதுனால நல்லா அழுத்தி அழுத்தி ஒரு அடையாளம் மாதிரி படிஞ்சு போயிடும். நாளடைவில் அது ரொம்ப கருப்பான மாதிரி ஆகிடும். சில நேரங்களில் நமக்கு எரிச்சல் கூட வரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பாடி லோஷன் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது க்ரீம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இந்த கார்னரில் அந்த புஷ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா சுத்தமாக அந்த எரிச்சல் இருக்காது, அடையாளம் படியாது, கருப்பாகவும் மாறாது. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி லோஷன்லாம் இல்லை அப்படின்னா சாதாரண அலோவேரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட நேச்சுரலாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நீங்கள் கடைகளில் விற்கிறத யூஸ் பண்ணாலும் சரி. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆனியன்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆன வெங்காயத்தை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த பக்கம் சுருங்கி இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், மேலேயும் சைட்லேயும் நான் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுருங்கி போன மாதிரி இருக்கிற ஸ்கின்னை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு ஒரே ஒரு லேயரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூஸ் பண்ணும் போதும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்களே பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ஷன் எல்லாம் தூக்கி போட்டுறாமல் இதை வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை என்ன டிப் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காயம்லாம் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி உப்பு தூவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா சைடுமே கோட் ஆகிற அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆனால் அன்னைக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜிலலாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இந்த சுருங்கி போன இந்த வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் வச்சு ஃபுல் சிம் ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சுருங்கி போன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பெரட்டி வதக்கி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும்
பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பி ஆகி வரும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம தூக்கி தூர போட்டுடலாம். வெங்காயத்தை தூக்கி போட்டுட்டு காட்டன் கிளாத் அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தவாவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்து தொடச்சி விட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்லை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரும். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நைட்டு சப்பாத்தி செஞ்சுட்டு தவாவை அப்படியே வச்சுருப்போம். காலையில் தோசை ஊற்றும் போது சரியாக தோசை எடுக்க வராது, தவாவில் நல்லா ஒட்டிக்கும். நம்மளே காலையில் அவசரமாக சமைச்சிட்ருப்போம். அப்போன்னு பார்த்து இந்த தோசை மாவு தவாவில் ஒட்டிக்கிட்டு எடுக்கவே வராது. செம்ம டென்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் தோசையை எடுக்க வராமல் போராடுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வெங்காயத்தை வெட்டி பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். இதை ஒரு வேலையாக செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா தோசை தவாவோட போராடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்னு எல்லாருமே செய்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நல்ல கனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோலோட நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்துருக்கிற வெங்காயம், பூண்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டேட்டோஸை இந்த மாதிரி மீடியம் ஷேப்ல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏத்தா போல காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுல வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி இலைகள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. மேல நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா, சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். கடைகளில் நம்ம ஏதாவது வாங்கும் போது ஃபாயில் பேப்பரில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் ஆகும். கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு அடியில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆயில் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். நான் கோன் ஷேப்பில் மடித்து வச்சுருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த ஆயில் பாட்டிலில் வச்சு ஆயில் ரீஃபில் தான் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட ஃபனல் இல்லாத டைமில் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். நமக்கு ஹெல்ப்புக்கு கூட ஆள் தேவைப்படாது. டின்னிலேருந்து ஆயிலை பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே வந்து கொஞ்சம் கூட கொட்டாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக டின்னிலேருந்து பாட்டிலுக்கு ஆயிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பாட்டில் ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலை கோன் ஷேப்பில் மடித்து வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அதில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாத டைமில் நம்ம தனியாக வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கார்க் போட்டுட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரிய டின்னில் இருக்கிற ஆயிலை தான் நான் சின்ன பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். கண்ணாடி பாட்டில்லாம் ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆயில் டின்லாம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன கார்க் மாதிரி கொடுப்பாங்க. ஒன்ஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அகெயின் அது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆயில் லீக்கேஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்க் மாதிரி கொடுக்குறது. ஸோ தேவைப்படுற ஆயிலை பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா டின்னை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கை தவறி சப்போஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம அந்த கார்க்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து டைட்டாக மூடிடும். கை தவறி கீழே விழுந்தால் கூட ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். ஒரு சில பொருட்களை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததும் நோட் பண்ணி பாருங்கள். ஆயில் பாட்டில், பிக்கிள்ஸ் பாட்டில், காஃபி தூள், டீ தூள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது லீக்கேஜ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அது பதத்து போகாமல் இருக்கணும், அதில் இருக்கிற அரோமா வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதே போல் தாங்க இதுவும் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம ஆயிலெலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா 5 kg 10 kg அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீக்கேஜை அவாய்ட் பண்ணிக்கலாம், பதத்து போகாமல் பார்த்துக்கலாம், உள்ளே இருக்கிற அரோமா வெளியில் போகாமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆயிலில் சம்டைம் ஏதாவது நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் ஏதாவது நம்மள அறியாமல் தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சட்டு சட்டுன்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும், மேலே தெரிக்கும். ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் மேலே பட்டுச்சு அப்படின்னா ஸ்கின் பேர்ன் ஆகிறதுக்கோ இல்லை கொப்பளம் வரதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன், அதே குவான்டிட்டியில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ ஆயிலில் வந்து வாட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சட்டு சட்டுன்னு மேலே தெரிக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆயிலில் வந்து இப்போ இந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆயில் வாட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயிலில் வாட்டர் வந்து கலந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி தெரியும் இல்லையா? உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலை வந்து லைட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இந்த கிளாஸை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ மேலே பாருங்கள், அந்த குட்டி குட்டியாக பபிள்ஸ் மாதிரி இருந்தது இல்லையா? ஸோ அது சுத்தமாக வந்து காணாமல் போயிடும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாகவே அடியில் போய் நல்லா தங்கிரும், வாட்டர் எல்லாமே மேலே வந்துடும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஆயில் தனியாக வாட்டர் தனியாக நம்ம தனித்தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக செய்கிறப்போ நமக்கு தெரியாது. அதிகமான குவான்டிட்டியில் ஆயிலெலாம் யூஸ் பண்ணி பலகாரம்லாம் நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அடியில் வந்து ஆயில் நல்லா தங்கியிருக்கு, மேலே வந்து வாட்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லேயர் மாதிரி நமக்கு தனித்தனியாக நல்லா வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணி பாருங்கள். இப்போ தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் அகெயின் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள். அகெயின் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அடியில் ஆயிலும் மேலே வாட்டரும் தனித்தனியாக லேயர் மாதிரி தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ செகண்ட் டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்குறப்போ அந்த லேயர் நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இப்போ இதை பார்த்தாலே தெரியும் எது வாட்டர் எது ஆயில்னு. ஸோ அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணி ஏதாவது செய்கிறப்போ நம்மள அறியாமல் அதில் வாட்டர் பட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.